மதவாதம் இருக்கும் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியுள்ளார். சிவகாசியில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், கூட்டணி ஆட்சி அமையும் என்று யார் சொன்னது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சில பேர் வெளியே இருந்து பேசுவார்கள், அவர் வரலாமா, இவர் வரலாமா, மதவாதம் வரலாமா, இனவாதம் வரலாமா. எங்க இடத்துல அறிவுரை சொல்வதற்கெல்லாம் உங்களுக்கு யோக்கியதே கிடையாது. எடப்பாடி இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது. மதவாதம் குளிர்விட்டால் அங்கே எடப்பாடி இருக்க மாட்டார். எடப்பாடி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட தலைவர். சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை மக்களையும் போட்டுகின்ற அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவமிக்க தலைவர் எங்கள் எடப்பாடியார், எந்த எடப்பாடியார். ஆகவே பூதத்தை சொல்ல வேண்டாம், வகுப்புவாதம் மதவாதம் சொல்லி எல்லாம் எங்களிடத்திலிருந்து சிறுபான்மை மக்களை பிரிக்கலாம் என்று திட்டமிட வேண்டாம். பிஜேபி சேர்ந்தவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார்கள். எங்கே சொன்னார்கள்? யார் சொன்னார்? தமிழ்நாட்டில் எடப்பாடியார் ஆட்சி. அதிமுக கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்கள். அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும். இந்திய தொழிலதிபர்களின் வாரிசுகளில் 7 விழுக்காட்டினர் மட்டுமே தங்கள் குடும்ப வணிகத்தை தொடர விரும்புகிறார்கள் என்று HSBC வங்கி சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. 88 விழுக்காடு இந்திய தொழிலதிபர்கள் தங்கள் வாரிசுகள் தங்கள் குடும்ப வணிகத்தை சிறப்பாக நிர்வாகம் செய்யும் திறனோடு இருப்பதாக நம்புகின்றனர். 79 விழுக்காட்டினர் தங்கள் குடும்ப வணிகத்தை யாரேனும் ஒரு வாரிசு அல்லது குடும்ப உறுப்பினரிடமே ஒப்படைக்க விரும்புகின்றனர். ஆனால் இளம் தலைமுறையினரிடையே வாரிசுரிமை, குடும்ப பாரம்பரியம் ஆகியவை சார்ந்த மதிப்பீடுகள் மாறிவிட்டன. 1990களில் உலகமயமாக்கலுக்கு பிறகு பெருவணிக குடும்பங்களைச் சேர்ந்த 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை வாரிசுகள் வெளிநாட்டில் கல்வி கற்றவர்களாகவும் பன்முக கலாச்சார சூழலில் வளர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் வாரிசுரிமையை விட சுதந்திர சிந்தனையையும் தனித்துவத்தையும் விரும்புகின்றனர். எனவே குடும்ப வணிகத்தை தலைமை ஏற்று தொடர பலரும் விரும்புவதில்லை என்று கூறப்படுகிறது. மணிப்பூரில் மீண்டும் கலவரம், வன்முறை ஏற்பட்டிருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. மெய்தி மற்றும் குக்கி இனக்குழுவினர் இடையே நீடித்து வரும் மோதல் காரணமாக அங்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள், காய்கறிகள், உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அதன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஒருபுறம் வன்முறை, கலவரங்களால் கடுமையான வேதனையை சந்தித்திருக்கும் மணிப்பூர் பகுதி மக்கள் தற்போது இந்த விலை உயர்வு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக கூறுகின்றனர். மக்களவை துணை சபாநாயகர் தேர்வு நடைமுறைகளை தொடங்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். துணை சபாநாயகரின்றி மக்களவை இயங்குவது இந்திய ஜனநாயக பண்புகளுக்கு முரணானது என்றும் அரசமைப்பு விதிகளை மீறும் செயல் என்றும் அக்கடிதத்தில் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக கடந்த மற்றும் தற்போதைய மக்களவைதான் துணை சபாநாயகர் இல்லாமல் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு தருவதுதான் மரபு என்றும் கார்கே தன் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கேரள கடற்கரையில் சிங்கப்பூர் நாட்டு கொடி பொருத்தப்பட்ட சரக்கு கப்பலில் தொடர்ந்து பற்றி எரிந்து வரும் தீயை அணைக்கும் பணி 2வது நாளாக நடைபெற்றது. கப்பலில் பயணித்த 22 மாலுமிகளில் 18 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் மீதமுள்ள 4 பேரை மீட்கும் பணிகளில் இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது அவர்களுக்கான தேவைகளை திட்டமிட வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் தற்போது 10%க்கும் மேல் இருப்பதாக சர்வதேச மக்கள் தொகை அறிவியல் ஆய்வு நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து நடத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. முதியவர்களில் 29% பேர் மட்டுமே ஓய்வூதியம் பெறுவதாகவும் மற்றவர்கள் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் ஆய்வில் தெரிய வருகிறது. இவர்களில் ஏறக்குறைய 50% பேர் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் 43% பேர் நீரிழிவு நோய்க்கு ஆளாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் மருத்துவ தேவைகளுக்காக அவர்கள் போராட வேண்டிய சூழல் உள்ள நிலையில் மறுபுறம் சமூக புறக்கணிப்பு என்பது முதியவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கையும் நாட்டில் குறைவாகவே உள்ளது. 1000 முதியோர் இல்லங்களே உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.
அதுவும் நகர்ப்புறங்களில் மட்டுமே அதிகம் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. தற்போது முதியோர் 10% உள்ள நிலையில் 2050 வாக்கில் இது 20% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் பள்ளியில் புத்தக பை சோதனையில் ஈடுபட்ட ஊழியரை 15 வயது மாணவன் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு பிரான்ஸ் நோஜென்டில் உள்ள பள்ளி ஒன்றில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் போலீசார் ஒருவரும் காயமடைந்தார். கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நம் குழந்தைகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்ட கல்வி உதவியாளர் அர்த்தமற்ற வன்முறைக்கு பலியாகியுள்ளார். அவரது இழப்புக்கு நாடு துக்கம் கொள்கிறது. குற்றங்களை குறைக்கும் நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருகிறது என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பதிவிட்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு தாக்குதலில் ஈடுபட்ட 9 IS பயங்கரவாதிகளை தூக்கிலிட்டு மரண தண்டனையை நிறைவேற்றியதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதிகள் 2018ஆம் ஆண்டு ஈரானின் மேற்கு பிராந்திய எல்லையில் துணை ராணுவத்தினருடன் மோதலில் ஈடுபட்டபோது கைது செய்யப்பட்டவர்கள் என்றும், இவர்கள் ஈரானில் மிகப்பெரிய அளவில் தீவிரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தவர்கள் என்றும், அவர்களிடமிருந்து பெரும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் புதன்கிழமை தொடங்குகிறது. டெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்காவும் பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலியாவும் மோதும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3 மணிக்கு தொடங்குகிறது. இதில் வென்று உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை 2 முறையாக ஆஸ்திரேலியா கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி சோக்கஸ் பட்டத்திற்கு தென்னாப்பிரிக்கா விடை கொடுக்குமா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்ட நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்துள்ளது. காலை முதலே வெயில் சுட்டரித்த நிலையில் மதியத்திற்கு மேல் சென்னை, மதுரவாயல், வானகரம், வளசரவாக்கம், போரூர், ராமாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பொழிந்தது. ஆவடி, திருமுல்லைவாயில், பருத்திப்பட்டு, திருவேற்காடு, பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், மாங்காடு ஆகிய பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டியது. காற்று மழையால் முன்னெச்சரிக்கையாக பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் சூறாவளி காற்று வீசியது. அதனைத் தொடர்ந்து நம்பியூர், குருமந்தூர், மூணாம்பள்ளி, கோசனம், மலையப்பாளையம் ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டாம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் மிதமான மழை பொழிந்தது. கொட்டாம்பட்டி, ஐயாப்பட்டி, கருங்காலக்குடி, கச்சிராயன்பட்டி, தும்பைப்பட்டி, மணப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் மிதமான மழை பெய்துள்ளது. மழையால் சாலைகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடியது. காலை முதல் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளுமை நிலவியது. பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் நீடித்து வரும் சூழலில் அக்கட்சியில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் தொடர்ந்து மாற்றப்பட்டு வருகின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நிலவும் சூழலில் அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சிகளும் ஒருபுறம் நடந்து வருகிறது. இந்த சூழலில் கட்சியை பலப்படுத்தும் நோக்கம் என கூறி இதுவரை 46 மாவட்ட செயலாளர்கள், 25 மாவட்ட தலைவர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். குறிப்பாக அக்கட்சியில் பலம் பொருந்திய பதவிகளில் இருந்த திலகபாமா, வழக்கறிஞர் பாலு, பூபாலகண்ணன் உள்ளிட்டோரின் பதவி பறிப்பு பாமக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் தைலாபுரம் இல்லத்தில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட கட்சி நிர்வாகிகளை நிறுவனர் ராமதாஸ் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பாமக உட்கட்சி பிரச்சினை நீடித்து வரும் சூழலில் மாவட்ட பொதுக்குழு கூட்டங்களை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டவுள்ளார். முதற்கட்டமாக 10 மாவட்ட பொதுக்குழு கூட்டங்களை அவர் நடத்தவுள்ளார். வரும் 15ஆம் தேதி திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும், 16ஆம் தேதி காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும், 17ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் மாவட்ட பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும், 19ஆம் தேதி சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும் கூட்டங்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை, கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த கூட்டங்களில் ஆலோசிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. தங்கம் விலையுடன் போட்டி போட்டுக்கொண்டு வெள்ளி விலையும் கடுமையாக உயர்ந்து வருகிறது. சென்னை ஆபரண சந்தையில் 1 கிராம் வெள்ளி விலை முன் எப்போதும் இல்லாத அளவு உயர்ந்து கிராமுக்கு 119 ரூபாயை தொட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி 95 ரூபாயாக இருந்த வெள்ளி விலை தற்போது 119 ரூபாயை தொட்டுள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் கிராமுக்கு 24 ரூபாய் அதிகரித்துள்ளது. இது சுமார் 25% விலை அதிகரிப்பாகும். முதலீட்டு நோக்கில் வெள்ளியின் தேவை அதிகரிப்பு இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மேலும் மின் உற்பத்திக்கான சோலார் பேனல்கள் தேவை உலக அளவில் பெருகி வரும் நிலையில் அதன் முக்கிய மூலப்பொருளாக இருக்கும் வெள்ளிக்கு தேவை அதிகரித்து வருவதாக சந்தை நிபுணர்கள் விளக்குகின்றனர். மேலும் மின்சார வாகனத்தில் பயன்படுத்தப்படுவதாலும் வெள்ளியின் தேவை அதிகரித்து வருகிறது. AI தொழில்நுட்பத்தின் எழுச்சியால் தகவல் சேமிப்புக்கான டேட்டா சென்டர்களும் உலகெங்கும் அதிகரித்து வருகின்றன. அதில் பயன்படுத்தப்படும் மின்னணு சாதனங்களிலும் வெள்ளி அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இவையெல்லாம் சேர்ந்து வெள்ளிக்கு வரலாறு காணாத தேவையை ஏற்படுத்தியுள்ளன. இது தவிர தொடர்ந்து 5வது ஆண்டாக வெள்ளி உற்பத்தி குறைந்துள்ளதால் அதன் விலை வேகமாக அதிகரிப்பதாக சந்தை நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த விலை உயர்வு தொடரும் என்றும் சந்தை நிபுணர்கள் கணித்துள்ளனர். இதன் காரணமாக தங்கத்திற்கு இணையாக வெள்ளியும் சிறந்த முதலீட்டு பொருளாக மாறி வருகிறது. தங்கத்தின் விலையேற்ற வேகத்தை வெள்ளி முந்தும் என பைன்ட்ரீ நிறுவனத்தின் ரிதேஷ் ஜெயின் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி திட்ட முறைகேடு வழக்கில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 92 சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இவற்றில் பல போலி பெயர்களில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதோடு இவ்வழக்கில் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களின் மதிப்பு 400 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தில் முறைகேடு செய்ததாக கூறி கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோர் மீது தொடரப்பட்ட வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. மணிப்பூர் மாநிலத்தில் பெரும்பாலான பகுதிகளில் தடை உத்தரவுகளை மீறி போராட்டங்கள் தொடர்கின்றன. மெய்தி சமூக தலைவர் கனன் சிங் உள்ளிட்ட 4 பேரை நிபந்தனையின்றி விடுவிக்க கோரி போராட்டக்காரர்கள் மாநிலத்தின் பல பகுதிகளில் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் பல இடங்களில் மோதல்கள் நடந்து வருகின்றன. இதில் சில காவலர்கள் காயமடைந்தனர். பதற்றத்தை தணிக்கும் வகையில் 5 மாவட்டங்களில் இணையதள சேவையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் கண்டு வெளியேற்றும் அரசின் நடவடிக்கைக்கு அண்டை நாடான மெக்சிகோவில் எதிர்ப்பு வலுத்துள்ளது. அமெரிக்க அரசின் நடவடிக்கையால் லாஸ் ஏஞ்சலஸில் சட்டவிரோத குடியேறிகளில் பலர் மெக்சிகோ மக்களாக உள்ள நிலையில் பாதுகாப்பு படையினரால் அவர்கள் தாக்கப்படுகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவில் இனவெறி தாக்குதல் நடப்பதாக மெக்சிகோ மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டவிரோத குடியேறிகள் மீது நடவடிக்கை எடுப்பதில் மனித உரிமை விதிகளை மதித்து நடந்து கொள்ளுமாறு அமெரிக்க அரசை மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷென்பாம் வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரியாவில் பள்ளியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டு வரும் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்துவிட்டதாக கிராஸ் நகர மேயர் எல்கார் தெரிவித்துள்ளார். கிராஸ் நகரில் உள்ள போர்க் உயர்நிலைப் பள்ளியில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றுள்ளது. காலை 10 மணி அளவில் துப்பாக்கிச்சூடு குறித்து தகவல் கிடைத்ததும் சிறப்பு குழு அமைத்து பள்ளி நோக்கி விரைந்ததாகவும் ஆசிரியர்கள் மாணவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் சென்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காசா மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்த சமூக ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் இஸ்ரேலில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். தன்பர்க் பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல விமானத்தில் ஏறும் படத்தை இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை தன் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலில் தொடர் தாக்குதல்களால் காசா மக்கள் பரிதவித்து வரும் நிலையில் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றுக்கொண்டு ஒரு படகில் கடல் வழியாக கிரேட்டா தன்பர்க் உட்பட 12 பேர் வந்தனர். ஆனால் அவர்களை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இந்தியாவிற்கே தலைமையாக தமிழ்நாடு திகழ்வதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
சென்னை தரமணியில் உலக வங்கியின் சார்பில் அமைக்கப்பட்ட நவீன உலகளாவிய வணிக மையத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர், மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் உலக வங்கி பெரும் பங்கு வகிப்பதாக புகழாரம் சூட்டினார். உலக வங்கி உதவியுடன் வரும் 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக கூறிய முதல்வர் ஸ்டாலின், ஊரக பகுதிகளை மேம்படுத்தும் வகையில் வாழ்ந்து காட்டுவோம் என்ற திட்டத்தின் மூலம் 20 லட்சம் ஊரக பகுதி ஏழை மக்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் உலக வங்கியுடன் வெறும் நிதி மட்டுமல்லாமல் நிபுணத்துவத்தையும் பெற்று தமிழகம் செயல்பட்டு வருவதாக முதல்வர் தெரிவித்தார். இதன் மூலம் இந்தியாவின் இயந்திரமாக தமிழ்நாடு விளங்குவதாக குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டின் பொருளாதார முதுகெலும்பு பெண்கள்தான் என தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் முழு உடற்பரிசோதனை மேற்கொள்ள நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முதல்வர் விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற அவர், மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் புதிய மருத்துவ கட்டடப் பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டினார். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 3 என்கின்ற வகையிலும், பெருநகர மாநகராட்சியில் 15 என்கின்ற வகையிலும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகையிலும் 1256 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது.